அடுத்து நாளைக்கான ப்ரோமோல பார்த்தீங்கன்னா நிலாவும் சோழன் கொடைக்கானலில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு சில டைமில் சோழன் ரொம்பவே சோகமாக இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டீங்களா என்னாச்சுங்க எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணான்னு தான் வந்திருக்கோம், ஏன் சில டைமில் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, என்னதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு சோழனும் நான் எவ்வளோ உங்கள்கிட்ட படித்து சொன்னேன், நம்ம 2 பேர் மட்டும் போயிட்டு வரலான்னு சொன்னேன், இவ பாரு நீ எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன், என்னால் உங்கள்கிட்ட சந்தோஷமாக பேசி பழக முடியல, எல்லாரும் இருக்கிறதுனால உங்கள்கிட்ட பக்கத்தில் உட்காந்து பேசுறது கூட எனக்கு சங்கமாக வரலாம், இதுக்கு தான் சொன்னேன் நம்ம மட்டும் தனியாக வரலன்னு, நம்ம மட்டும் தனியாக வந்திருந்தா இவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கோம்ல, உங்கள்கிட்ட நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலாக பேசுகிறாங்க. அது புரிஞ்சுக்கிட்டு நிலா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சோழன், அவங்க முன்னாடி தானே அது மாதிரிலாம் இருக்குது, நம்ம ரூமில் தனியாக தானே இருக்கிறோம், இப்போ நம்ம ஜாலியாக பேசிக்கலாம், இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நிலா சோழனை சமாதானப்படுத்துகிறாங்க. சோழன் கிட்ட எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சோழன் மேலே வச்சிருந்த காதல் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதை கேட்டு சோழன் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. சோழனும் தன் மனசுள்ள காதலை சொல்கிறாங்க. அடுத்து சோழன் முடிவு பண்ணுறாங்க, இங்கேருந்து போகிறதுக்குள்ளேயும் நம்ம நிலா மேலே எவ்வளோ காதல் வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அடுத்து நிலா திரும்பி பார்க்கும்போது அவங்க கண்ணத்திலே கிஸ் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு நிலாவும் வைக்கப்படுறாங்க. அடுத்து மலை உச்சியில் போயிட்டு சோழன் நிலா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குற மாதிரி கத்துறாங்க. நிலாவும் அதை கேட்டுட்டு சோழன் ஐ லவ் யூன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே சோழன் பயங்கரமாக எமோஷனல் ஆயிடுறாங்க. என்ன உனக்கு பிடிக்குமா நிலா, நான் யாருக்குமே பிடிக்காதுன்னு நினச்சேன், ஆனால் நீ உண்மையிலேயே என்ன உனக்கு பிடிக்குமா, என்ன லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம், இந்த உலகத்திலேயே உங்களை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சோழன், பிடிச்சதானே உங்களை கல்யாணம் பண்ண, இதுல என்ன டவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசுறாங்க. அடுத்து சோழன் நிலா தன்னை இவ்வளோ காதலிக்கிறாளான்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசுல சந்தோஷப்படுறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஷாப்ல உட்காந்து காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நான் ஓடிங்க வராங்க. நிலாவை பார்த்ததுமே நிலாவை ரொம்பவே கிண்டல் பண்றாங்க. இந்த பொண்ணு பாக்குறதுக்கு இவ்வளோ அழகா இருக்காளடா அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேத்துறாங்க. இது சோழன் கேட்குறாங்க, என்னுடைய நிலாவே நீங்க இப்படி கலாய்ப்பீங்களான்னு சொல்லிட்டு அந்த பசங்களை போட்டு அடிச்சுறாங்க. இதை பார்த்துட்டு நிலா பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. உங்களுக்கு ஏன் சோழன் இவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்றாங்க. என் கண்ணு முன்னாடியே ஒருத்தன் கிண்டல் பண்ணா என்னால் எப்படி நிலா பார்த்துக்கிட்டு இருக்க முடியும், நீ உயிர் நிலா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நிலா சோழன் தான் மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்கிறது நினைச்சு மனசுக்குள்ள சந்தோஷப்படுறாங்க. அடுத்து நிலாவும் சோழனும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு சேரன் பாண்டியன் எல்லாருமே மனசுக்குள்ள நினைக்க சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறமும் நம்ம நிலா சோழனை பற்றி கவலைப்பட தேவையில்லைன்னா உண்மையிலேயே நிலானே சோழனை மனசார ஏற்றுக்கிட்டாங்க. சோழனும் நிலாவை புரிஞ்சு வாழ ஆரம்பிச்சிட்டான். இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் அதை நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. அடுத்து எல்லாரும் சேர்ந்து ஊருக்கு திரும்ப வந்துடுறாங்க. ஒரு பக்கம் பாண்டியன் கிட்ட ரொம்பவே கோபமா இருக்கிறாங்க. பாண்டியனும் வானதி கிட்ட எவ்வளோ பேச முயற்சி பண்றாங்க. ஆனால் வானதியோ என்னைக்கு நீ என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டல, உனக்கு உன் குடும்பம் தானே முக்கியம், இங்கே கடை ஆரம்பிச்சு ஒரே ஒரு நாள் தான் ஆகுது, நான் எவ்வளோ பயந்துன்னு தெரியும்ல, எப்படி உன்னால என்னை தனியாக விட்டு போக முடியுது, உனக்கு சந்தோஷமா இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், அதுதானே முக்கியம், என்னை பற்றி உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை, ஒவ்வொரு நாளும் நான் இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட பயங்கரமாக கோவப்படுறாங்க. பாண்டியன் எல்லா நாளும் உன் கூடவே இருக்க முடியாது வானதி, நீ தான் வேலையை கற்றுக்கணும், பயப்படாத, எல்லாமே கற்றுப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆறுதல் சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் வானதியோ ரொம்பவே கோவமாக நடந்துக்கிறாங்க. ஒரு பக்கம் கார்த்தியோட வாழ்க்கையை சரி பண்ணணுங்கிறதுக்காக கார்த்தியோட அம்மா சேரன் கிட்ட வந்து பேசுறாங்க. என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுப்பா, நாங்க பண்ண பெரிய தப்பு, மனசார விரும்பி இருந்தோம், உன்னை கல்யாணம் பண்ணி வைக்காம வேறொரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சது எங்களுடைய தப்பு தான், இன்னைக்கு அவன் வாழ்க்கையை இழந்துட்டு இருந்து நிக்கிறா, அவளுக்கு ஒன்ன விட்டா வேற யாரும் வாழ்க்கை கொடுக்க முடியாது, வாழ்க்கை கொடுக்க சேரன் அவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணி மட்டும்தான் அவளுடைய வாழ்க்கையை சரி பண்ண முடியும், அவன் சந்தோஷமா வாழ்க்கையை திரும்ப பெற முடியும், நாங்க பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறாங்க. அதை பார்த்துட்டு சேரன் பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. நான் சந்தாங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு அவளை விட்டுட்டு நான் எப்படிமா கார்த்திகை இப்ப கல்யாணம் பண்ணிக்க முடியும், நீங்கள் கவலைப்படாதீங்க, கார்த்திகா வீட்டுக்கிட்ட நாங்கள் பேசி புரிய வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பேசி முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் கார்த்திகாவோட அம்மா என் பொண்ணை நீ மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கும், அப்படின்னு கல்யாணம் பண்ணுன்னு சொல்லலாம், நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க. இதை கேட்டு சேரன் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க.